தேனி மாவட்டம் போடி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விடிய விடிய பெய்த மழையால் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குரங்கணி, கொட்டக்குடி, வடக்குமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் போடி அருகே உள்ள அணை பிள்ளையார் அணைக்கட்டு தடுப்பணையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து பாய்கிறது. கொட்டக்குடி ஆற்றில் இரு கரைகளையும் அடைத்தவாறு செல்லும் தண்ணீர் வைகை அணையை சென்றடைகிறது. கரையோரங்களில் இருந்த மரங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு அணைக்கட்டு மதகு பகுதிகளை அடைத்துள்ளது. கொட்டக்குடி ஆற்றில் எக்காரணம் கொண்டும் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே தேவிப்பட்டினத்தில் ஒருநாள் மழையிலேயே செங்குளம் கண்மாய் நிரம்பி மாறுகால் பாய்கிறது. சிவகிரி, வாசுதேவன் நல்லூர், சேர்ந்தமரம் உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்தது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார கிராமமான தேவிப்பட்டினத்தில் உள்ள புகழ்பெற்ற செங்குளம் கண்மாய் நிரம்பியது. உபரி நீர் வெளியேறும் பகுதியான கலிங்கல் வழியே தண்ணீர் மறுகால் பாய்ந்து வருகிறது. ஒரே நாள் மழையிலேயே செங்குளம் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் நள்ளிரவில் வீசிய சூறைக்காற்றினால் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டுப்படகு தரை தட்டி கடலில் கவிழ்ந்தது. அம்மாவட்டத்தில் பாம்பன், தங்கச்சிமடம், அக்காள்மடம், ராமேஸ்வரம், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசியதோடு இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நாட்டுப்படகு தரை தட்டி கடலில் கவிழ்ந்தது. அதிலிருந்த வலைகள் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி உபகரணங்கள் கடலில் இழுத்துச் செல்லப்பட்டன. இங்கு நிறுத்தி வைக்கப்படும் நாட்டு படகுகள் சேதமடைவதை தடுக்க அங்கு தூண்டில் வளைவு அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு பாம்பன் மீனவர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழகத்தில் அடுத்த 6 தினங்களுக்கு மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரசு நேரடி கொள்முதல் மையத்தில் கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் கொண்டு வந்திருந்த நெல் மூட்டைகள் குவியல் குவியலாக முளைக்க தொடங்கின. கோவில்குடியில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் மையத்தில் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மன்னார்குடி அல்லது திருவாரூர் கிடங்குகளுக்கு அனுப்பப்படாமல் உள்ளன. இதனால் விவசாயிகள் கொண்டு வந்திருக்கும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் மழை பொழிந்து வருவதால் கொள்முதலுக்காக காத்திருக்கும் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து குவியல் குவியலாக முளைத்து வருகின்றன. கிடக்கு சரியானபடி ரெஸ்பான்ஸ் இல்லை, லாரி வரல, அடுக்க இடம் இல்லாதனால 15 நாள் முளைச்சி வச்சு நெல் இதெல்லாம் விவசாயிகள் என்ன பண்ணுறது? அரசு இதுக்கு வந்து புரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு வழிதன்மை கேட்டு வரும். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 மூட்டை கிடக்கு, பிடிக்க வேண்டியது இன்னும் அறுக்க வேண்டியது கிடக்கு. இதனால் மழையினால இதாக இருக்குது. இப்போ தீபாவளின்றதுனால லாரி வரனால ரொம்ப இதாக இருக்குது. பாஜகவின் தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்குகளை பறிக்கும் வாக்கு திருட்டை ஆதரிப்பது ஏன் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வு தொடர்பாக மத்திய அரசுக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 10 கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதனை குறிப்பிட்டு முதல்வர் வெளியிட்டுள்ள பதிவில், நிதியமைச்சருக்கு மட்டுமல்ல நாட்டு மக்களின் நெஞ்சங்களிலும் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறார்கள் என அவர் வினவியுள்ளார். இனமீன் தொன்மை குறித்து அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகரிக்க மனம் வராதது ஏன் என்றும், கீழடி ஆய்வறிக்கையை தடுக்க குட்டிக்கரணங்கள் போடுவது ஏன் எனவும் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கெல்லாம் பதில் வருமா, இல்லை வழக்கம் போல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா என்றும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்விகளை முன்வைத்துள்ளார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி பொறுப்பாளர்களை நியமித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். 1000 விளக்கு தொகுதியின் அமைப்பாளராக குஷ்பு நியமிக்கப்பட்டுள்ளார். மயிலாப்பூர் தொகுதிக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், முதல்வரின் தொகுதியான குளத்தூருக்கு பால் கனகராஜ் ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். விளவங்கோடுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாரணியும், கன்னியாகுமரிக்கு உமா பாரதியும்,
டி நகருக்கு வினோஜ் பி செல்வமும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தீபாவளியை முன்னிட்டு ஆட்டுச் சந்தைகளில் விற்பனை களை கட்டியுள்ளது. சேலம் மாவட்ட மோமலூர் வாரச்சந்தையில் 3 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையானது. கெங்கவள்ளி கால்நடை சந்தையில் அதிகபட்சமாக ஆடு ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நாமக்கல் வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்து காணப்பட்டது. சுமார் 9 கோடி ரூபாய் வரை விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையில் தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படும் பட்டாசுகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். இங்கு 100 ரூபாய் முதல் 6,000 ரூபாய் வரை பட்டாசுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக குழந்தைகளை கவரும் வகையில் லெமன் ட்ரீ, ஹெலிகாப்டர், அவெஞ்சர்ஸ், ஏஞ்சல்ஸ், கலர் ஸ்மோக், கார்ட்டூன்ஸ், மான்ஸ்டர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட ரகங்களில் பட்டாசுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. தீபாவளி பண்டிகையொட்டி பலரும் சொந்த ஊர்களுக்கு புறப்பட தொடங்கியுள்ள நிலையில் பயணிகள் விமான கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னையிலிருந்து மதுரைக்கு சாதாரண நாட்களில் 3,000 சொச்சமாக இருந்த விமான கட்டணம் தற்போது 17,000 ரூபாய்க்கு மேல் உயர்ந்துள்ளது. சென்னை திருச்சிக்கு விமான கட்டணம் 15,000 ரூபாய்க்கு அதிகமாகவும், சென்னை கோவைக்கு 17,000க்கும் மேலும் அதிகரித்துள்ளது. இதேபோல டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கான விமான கட்டணமும் உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தீபாவளி நாளில் அயோத்தியில் 28 லட்சம் மண் விளக்குகள் ஏற்றப்பட உள்ளன. சரையும் நதிக்கரையில் உள்ள 58 படித்துறைகளிலும் 28 லட்சம் களிமண் விளக்குகள் ஏற்றப்படும் என்றும், இதற்காக 33,000 பேர் பணியில் அமர்த்தப்படுவர் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. 80,000 விளக்குகளுடன் ரங்கோலி கோலம் வரையப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது. இந்த ஆண்டு தீபோத்சவ் நிகழ்வு கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம்பெறும் என உத்தரப்பிரதேச மாநில அரசு கூறியுள்ளது. அயோத்தி ராமர் கோயிலில் சிறப்பு வழிபாடுகளும் நிகழ்த்தப்பட உள்ளன. பண்டிகை காலத்தையொட்டி போலி முகவர்கள் ரயில் டிக்கெட்டுகளை விற்பது பெருகியுள்ளதாக ஐஆர்சிடிசி எச்சரித்துள்ளது. அங்கீகாரம் பெறாத முகவர்கள் தங்கள் தனிப்பட்ட கணக்குகளை பயன்படுத்தி போலி டிக்கெட்டுகள் விற்பதாக ஐஆர்சிடிசி கூறியுள்ளது. அங்கீகாரம் பெற்ற முகவர்கள் மூலம் மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட்டில் முகவரின் பெயர், முகவரி, அங்கீகாரம் எண் இல்லாவிட்டால் இது போலியாக இருக்கக்கூடும் எனவும் ஐஆர்சிடிசி கூறியுள்ளது. கழிவுப் பொருட்களை விற்றதன் மூலம் ரயில்வே இந்த ஆண்டில் 2,235 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டதன் மூலம் 1,45,000 சதுர அடி இடமும் கிடைத்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நாடெங்கும் உள்ள அரசு அலுவலகங்கள், அரசு இடங்களை தூய்மைப்படுத்தும் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் கீழ் ரயில் நிலையங்களும் கிடங்குகளும் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானின் பக்திகா பகுதியில் பாகிஸ்தான் குண்டு வீசி தாக்கியதில் 3 கிரிக்கெட் வீரர்கள் உயிரிழந்தனர். இதையடுத்து விரைவில் பாகிஸ்தான் முத்தரப்பு கிரிக்கெட் தொடரிலிருந்து விலகுவதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது மனித தன்மையற்ற கொடூர செயல் என கூறி ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் ரஷீத் கான், முகமது நபி, ஃபசல் ஃபரூக்கி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இந்த மோசமான தருணத்தில் ஆப்கானிஸ்தான் மக்கள் பக்கம் தாங்கள் நிற்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். லாகூர் மற்றும் ராவல்பிண்டியில் வரும் 17ஆம் தேதி முதல் பாகிஸ்தான், இலங்கை, ஆப்கானிஸ்தான் அணிகள் பங்கேற்கும் முத்தரப்பு கிரிக்கெட் தொடர் தொடங்க இருந்தது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்காது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த பிறகு வாஷிங்டனில் பேசிய டிரம்ப் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா ஏற்கனவே குறைத்துக் கொண்டதாக தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் போரை தடுத்து நிறுத்தியதாகவும் அதன் மூலம் பல லட்சம் உயிர்களை காப்பாற்றியதாகவும் டிரம்ப் மீண்டும் தெரிவித்தார். She's endured a lot.
இந்தியா குறித்த டிரம்பின் கருத்துக்களுக்கு பிரதமர் மோடி பதில் எதுவும் தெரிவிக்காமல் மௌன சாமியாராக இருப்பதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ், ஆபரேஷன் சிந்தூரை தானே நிறுத்தியதாக கூறிய ட்ரம்ப் தற்போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திக் கொள்ளும் என மீண்டும் கூறியுள்ளதாக பதிவிட்டுள்ளார். இதற்கெல்லாம் பதில் தர வேண்டிய ட்ரம்பின் நல்ல நண்பரான பிரதமர் மோடி மௌன சாமியாராக மாறிவிட்டதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் பதிவிட்டுள்ளார். பீகாரில் முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அவகாசம் முடிந்துவிட்ட நிலையிலும் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிவுக்கு வரவில்லை. ராஷ்டிரிய ஜனதா தளம் 46 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 48 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. இதில் சில தொகுதிகளில் இரு கட்சிகளுமே வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. இதற்கிடையே இந்தியா கூட்டணியில் உள்ள CPI-ML கட்சியும் 20 வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இந்த 20 பேருமே ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டனர். இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் வரும் திங்கட்கிழமையுடன் முடிவுக்கு வருகிறது. இந்நிலையில் அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீடு அறிவிக்கப்படாததால் குழப்பம் நிலவி வருகிறது. கர்நாடக அரசின் நலத்திட்டங்களுக்கு உலக சாதனை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக முதல்வர் சித்தராமையா பெருமிதம் தெரிவித்த நிலையில் அது போலியான சான்று என தெரியவந்துள்ளது. கர்நாடக அரசு செயல்படுத்தி வரும் மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம், மகளிர் நிதியுதவி திட்டத்தை லண்டனில் உள்ள உலக சாதனை அமைப்பு அங்கீகரித்துள்ளதாக கூறி சித்தராமையா சமூக வலைதளத்தில் பெருமிதமாக பதிவிட்டிருந்தார். ஆனால் அவர் பதிவிட்டிருந்த சான்றுக்கு எந்த நம்பகத்தன்மையும் இல்லை என எக்ஸ் தளமே உறுதிப்படுத்தியிருந்தது. இதையடுத்து தன் பதிவை சித்தராமையா நீக்கினார். இந்நிகழ்வை அடுத்து சமூக வலைதளத்தில் முதல்வர் சித்தராமையாவை நெட்டிசன்கள் கேலி செய்து வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. மழையின் காரணமாக மல்லிகைப்பூ விளைச்சல் குறைவாக இருப்பதால் மதுரை மல்லி கிலோ 1600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல பிச்சிப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ கிலோ 900 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 500 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ரோஜா வகைகள் 250 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனையாகின்றது. கோழிக்கொண்டை, செண்டுமல்லி, சம்மங்கி, மரிக்குழுந்து ஆகியவை 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது.